உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சனி தரும் யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். பொதுவாக 7ஆம் இடத்தில் சனி திக்பலம் பெறுவார். 7ஆம் இடம் ஒரு முக்கியமான இடம். ஆண்களுக்கு மனைவியையும் பெண்களுக்கு கணவனையும் குறிக்கும் இடம். பொதுவாக 7ஆம் இடத்தில் சனி அமர்வது நல்லதல்ல என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. லக்னத்தில் அமரும் கிரகத்தை பொறுத்து 7ஆம் இடத்தில் சனி தரும் பலன்கள் மாறுபடும். லக்னத்தில் சுபகிரகம் அமர்ந்தால் தன் 7ஆம் பார்வையால் 7இல் அமர்ந்த சனியை பார்க்கும். 7ஆம் இடத்தில் சனி திக்பலம் பெறுவார். அதாவது திக்பலம் என்றால் ஜாதகனை ஒழுக்கமுள்ளவனாக, சிறந்த படிப்பாளியாக, அறிவாளியாக, புத்திசாலித்தனமான ஜாதகனாக அந்த திக்பலம் உருவாக்கும். அந்த திக்பலத்தின் மூலம் ஜாதகன் சிறந்த யோக பலனை பெறுவான். லக்னத்தில் குருவோ அல்லது புதனோ அமர்ந்தால் திக்பலம். 4ஆம் இடத்தில் சந்திரனோ சுக்கிரனோ அமர்ந்தால் திக்பலம். 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்தால் திக்பலம். 10ஆம் இடத்தில் சூரியனோ சுக்கிரனோ அமர்ந்தால் திக்பலம். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லாததால் திக்பலம் அவர்களுக்கு இல்லை. திக்பலம் பெற்ற கிரகங்கள் எல்லாம் அவர்களின் தசாபுக்தி காலங்களிலே யோகமான பலனை தருவார்கள். அதன் மூலம் ஜாதகன் திறமைசாலியாகவும், படிப்பாளியாகவும், புத்தி கூர்மையுடையவனாகவும் திகழ்வான். அதிலே நிறைய சம்பாதிப்பான், பணக்காரனாவான், நல்ல யோகங்களை தரும். யோகங்கள் என்பது நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை பேறு, நல்ல வீடு கட்டுவது, வாகனங்கள் வாங்குவது போன்ற சகலவிதமான யோகங்களையும் தருவதுதான் திக்பல யோகம். அந்த திக்பல யோகத்தை 7ஆம் இடத்தில் அமர்ந்த சனி தருவார். சனி தன் ஆட்சி வீடுகளான மகரம் கும்பத்திலோ அல்லது உச்ச வீடான துலாம் ராசியிலோ அமர்ந்து அது கேந்திர ஸ்தானமாகவும் அமையுமானால் அது சசயோகம். இந்த சசயோகம் ஜாதகனை ஒரு உன்னதமான தலைவனாக உருவாக்கும். ஒரு கிராமம் அல்லது பட்டணத்திற்கு தலைவனாக ஆவான். சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் போன்ற பதவிகள் இந்த சசயோகம் தரும். மிகப்பெரிய நிபுணனாக இருப்பான், அறிவாளியாக இருப்பான், புத்தி கூர்மையுடையவனாக இருப்பான். எந்த செயலையும் சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றலை பெறுவான். அதன் மூலம் புகழும் பெறுவான், பெருமை அடைவான், நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்வான், நல்ல புத்திர பேறுகளையும் பெறுவான், நீண்ட ஆயுளை பெறுவான். லக்னம் 7ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம் சனியின் மகர கும்ப உச்ச வீடான துலாமாக அமையுமானால் சசயோகம் உருவாகும். இந்த சசயோகம் ஜாதகனை மிகப்பெரிய ஆளாக உருவாக்கும். 7ஆம் இடத்தில் சனி 7ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்தால் தோஷம் கிடையாது. 7ஆம் இடத்து அதிபதியோடும் சுக்கிரனோடும் சனி இணைந்தால் மிக உன்னதமான திருமண வாழ்க்கை கிடைக்கும். ராசியில் சனி ஆட்சி உச்சமடைந்து நவாம்சத்திலும் சனி ஆட்சி உச்சமடைந்தால் மிக உன்னதமான பலன்களை தரும். லக்னத்திலே சூரியன் அமர்ந்து தன் 7ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தில் அமர்ந்த சனியை பார்த்தால் ஜாதகனின் தந்தைக்கு தோஷம் காட்டும். ஜாதகருக்கும் ஜாதகனின் தந்தையாருக்கும் ஆகாது அல்லது ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாத நிலையை பெறுவார்கள், அல்லது தந்தையாரை பிரிந்து வாழக்கூடிய நிலையை தரும். அதாவது ஜாதகன் தனியாக அயல்நாட்டுக்கு சென்று பணிபுரியலாம், தந்தை உள்நாட்டில் இருக்கலாம். பொதுவாக சந்திரனும் சனியும் சேர்ந்தாலும் ஒருவருக்கொருவர் தன் 7ஆம் பார்வையால் பார்த்து கொண்டாலும் உள்ளூரில் தந்தை ஏழையாக இருப்பார். ஜாதகன் பண உதவி செய்ய மாட்டான். விதிவிலக்காக 6ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் சூரியனும் சனியும் இணைந்தாலும் ஜாதகனும் ஜாதகனின் தந்தையும் ஒற்றுமையாக இருப்பார்கள். தந்தையாரின் சம்பாத்தியத்தை எல்லாம் ஜாதகர் பெற்று செல்வந்தனாவான். அடுத்து 7ஆம் இடத்தில் சனி இருந்து லக்னத்திலே சூரியன் இருந்தால் தோஷம் தரும். லக்னத்தில் சந்திரன் இருந்து 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் அது புனர்பூ தோஷம். திருமணத்தை தாமதப்படுத்தும். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை கூட மாற்றி அமைக்கும். திருமண வாழ்வு நன்றாக இருக்காது. அது மிகப்பெரிய தோஷம். 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து உடன் வளர்வரை சந்திரனும் ஒரு சுபகிரகமும் இணைந்தால் ஜாதகன் அதிமேதாவியாக இருப்பான், அல்லது மிகப்பெரிய சொத்துகளுக்கு அதிபதியாக இருப்பான். 7ஆம் இடத்தில் சனியுடன் வளர்வரை சந்திரன் இணைந்தாலும் அதுவும் புனர்பூ தோஷம்தான். திருமணமே நடக்காத நிலையை கூட தந்துவிடும், அல்லது மனைவி இருக்க மாட்டாள். திருமண வாழ்வு சங்கடங்களை உருவாக்கும். நிறைய சொத்துக்களை தரும், செல்வத்தை தரும், யோகத்தை தரும். அடுத்து 7ஆம் இடத்து சனியை லக்னத்தில் அமர்ந்த புதன் பார்த்தால் ஜாதகன் படிப்பாளியாக இருப்பான்,
நல்ல கல்விமானாக இருப்பான். செல்வம் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மையுடையவனாக இருப்பான். நல்ல சாஸ்திர அறிவுகளை பெற்றவனாக இருப்பான். அனைவரிடமும் சகஜமாக பழகும் குணமும் நல்ல நண்பர்களும் அமைவார்கள். செல்வ நிலை உயரும். ஆனால் லக்னத்தில் அமர்ந்த புதனும் 7ஆம் இடத்து சனியும் சுபர் வீட்டில் அமைய வேண்டும். அப்படி அசுப கிரகங்களின் வீட்டில் புதனும் சனியும் அமைந்தால் கணவன் ஊமையாக இருப்பான் அல்லது மனைவி ஊமையாக இருப்பாள். அசுப கிரக வீடாக அமைந்து அதில் புதனும் சனியும் அமைந்தால் இருவரும் ஊமையாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. 7ஆம் இடம் மகரம் கும்பமாக வந்து அதில் சனி ஆட்சி பெற்றால் கெட்ட பலன் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. சனியுடன் புதன் இணைந்தால் நல்ல மதிநுட்பம், புத்தி கூர்மை, நல்ல மேலான உத்தியோகம் அனைத்தும் ஜாதகனுக்கு அமையும். அடுத்து லக்னத்திலே குரு இருந்து 7ஆம் இடத்திலே சனி இருந்தால் ஜாதகன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான். திருமண தோஷம் அகலும். நல்ல தோஷமற்ற வாழ்க்கையையும் உயர்ந்த நிலையையும் கல்விமானாகவும் ஜாதகன் திகழ்வான். பல சாஸ்திரங்களை கற்றறிந்த மேதையாக இருப்பான். பெரிய பேச்சாளனாகவும் விளங்குவான். வெகு தூர பிரயாணங்களில் வெற்றி வாய்ப்பை பெறுவான். உயர்ந்த அந்தஸ்தை பெறுவான். லக்னத்திலே திக்பலம் பெற்ற கிரகம் இன்னொரு திக்பலம் பெற்ற கிரகத்தை பார்த்தால் அது உயர்தரமான பலனை தரும். அதாவது லக்னத்தில் அமர்ந்த குரு 7ஆம் இடத்திலே திக்பலம் பெற்ற சனியை பார்த்தால் உயர்தரமான பலனை தரும் என்பதே இதன் பொருள். மேச ராசியில் சனி நீசமாவார். துலாம் ராசியில் உச்சமாவார். எனவே மேச ராசியில் உள்ள சனி ஆரோகண கதியில் 4ஆம் ராசிக்கு வரும்போது மிக நல்ல பலன்களை தருவார். வாகன வசதி, சொந்த வீடு, வீட்டுக்கு தேவையான அனைத்து நவீன பொருள்கள் ஆகியவை சேர்க்கும் காலமாக அது அமையும். அடுத்து லக்னத்தில் அமர்ந்த சுக்கிரன் 7ஆம் இடத்து சனியை பார்த்தாலும் நிம்மதியான திருமண வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கலையிலே புலமையை பெற்று அந்த ஜாதகன் உயர்வடைவான். இயல், இசை, நாடகம் என்று ஏதாவது ஒரு துறையிலே அவன் மிகப்பெரிய கலைஞனாக திகழ்வான். அதன் மூலம் பொருளீட்டி செல்வந்தனாவான், புகழ் பெறுவான். சனியும் 7ஆம் வீட்டு கிரகமும் சுக்கிரனும் இணைந்தால் உன்னதமான பலனை ஜாதகன் பெறுவான். 7ஆம் இடத்து சனியை 7ஆம் இடத்து அதிபதி பார்த்தாலும் இருவரும் நட்பு கிரகங்களாக இருந்தாலும் சுப கிரகங்களாக இருந்தாலும் நல்ல பலன்களை தரும். 7ஆம் இடத்திலே சனி தோஷம் தர மாட்டார். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். அங்கே சனி அமர்ந்தால் நல்ல திருமண வாழ்க்கை அமையாது என்பது பொது விதி. மேற்கண்ட நிலைகளில் மற்ற கிரகங்கள் 7ஆம் இடத்து சனியுடன் தொடர்பு கொண்டால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். தோஷத்தை தராது. இளம் வயதிலேயே திருமணம் அமைந்துவிடும். 7ஆம் இடத்து சனியுடன் 7ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்தால் இளம் வயதிலேயே திருமணம் நடக்கும். நல்ல சுகபோகமான இல்லற வாழ்க்கையை அந்த ஜாதகன் பெறுவான். நல்ல யோகத்தை பெற்று செல்வந்தனாவான். மனைவியும் அழகாக இருப்பாள். ராகுகேதுகளை பொறுத்தவரையில் அவர்கள் சனியை பார்த்தாலும் சனியோடு இணைந்தாலும் தீய பலன்களைத்தான் தருவார்கள். அதாவது கெட்ட பழக்கங்களை ஜாதகன் செய்து சட்டத்துக்கு எதிரான காரியங்களை செய்து சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய நிலையையும் கூட தருவார்கள். அசுப கிரகமான 7ஆம் இடத்து சனியோடு மற்றொரு அசுப கிரகம் சேரக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் அந்த 7ஆம் இடத்து சனி பலவீனமாகி விடுவார். 7ஆம் இடத்திலே நல்ல பலன்களை தர முடியாத நிலையை பெற்று விடுவார். ஆக சுபகிரகங்களுடைய பார்வை ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். எனவே 7ஆம் இடத்து சனியை சுபகிரகங்கள் பார்த்தால் சனி சுப பலனை வழங்குவதற்கு தடை ஏதும் இருக்காது. இதுதான் உண்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.